அடுத்து நாளைக்கான பிரமல பாத்தீங்கன்னா சோழனும் நிலாவும் ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சேரெல்லாம் போட்டோ எடுத்து சந்தா காணிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாண்டியனும் வானதிக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பல்லவன் முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் பல்லவன் முடிவு பண்றாங்க, நிலா மலத்தின் ஆசைப்பட்டு வேணும்னு சொல்லி கேட்டதுனால எப்படியாவது அன்னி கேட்டதை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போயிடாங்க. அங்க போயிட்டு தேன் இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வழி மாறி போயிடாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வருதுன்னு தெரியாம ரொம்பவே பயந்து போறாங்க. சேரனும் பாண்டியனும் பல்லவன் எங்கடா போனா தெரியலன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. சோழன் கிட்ட கேட்கறாங்க. சோழனும் நான் பார்க்கலையா, அவன் உங்க கூட தானே இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பல்லவனை காணமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடத்துலயுமே தேடி அலைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க தேடியும் பல்லவனை காணும்னு தெரிஞ்சதும் எல்லாருமே ரொம்பவே துடிச்சு பாருங்க. பல்லவனும் அண்ணங்க இருக்கிற இடத்துக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு வழி தேடி பாக்குறாங்க. தெரியாம ரொம்பவே பயந்து போயிட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியனும் இதுக்கப்புறமா நம்ம பொறுமையா இருக்க வேணாம், இங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம், பல்லவனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க, கண்டிப்பா பல்லவன் ஏதோ காட்டுக்குள்ளதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் நிலாவோ யோசிச்சு சொல்றாங்க, நான் பல்லவன் கிட்ட தேன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், ஒருவேளை தேன் கிடைக்காததுனால அதை தேடி காட்டுக்குள்ள கொண்டு போயிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காட்டுக்குள்ள போய் இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க. அடர்ந்த காடு, இதுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் பயமுறுத்தி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே துடிச்சு போறாங்க. அடுத்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுடைய குரல் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற சவுண்டு கேட்டதுமே பாண்டியன் பல்லவனுடைய சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. பல்லவன் அங்க இருக்கிறத பார்த்துட்டு எங்கடா பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போறாங்க. ஒரு பக்கம் சோழன் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. எங்கடா பொண்ணுன்னு சொல்லிட்டு சோழன் பல்லவனை கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன், யாருமே இங்க கூட வராதிங்க, நாங்க 2 பேரும் தனியா போயிட்டு வரோம்னு சொன்னேன், கொஞ்சமாவது யாராவது கேட்டீங்களா, இப்ப பாரு எங்க நிம்மதியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேரனும் அதை கேட்டு ரொம்பவே துடிச்சு போறாங்க. சேரனும் இதுக்கப்புறம் அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா, தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அடுத்து சேரன் முடிவு பண்றாங்க, இதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து அவங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுக்க வேணாம், நம்ம இப்பவே இங்கிருந்து கிளம்பிடலாம் பல்லவா அப்படின்னு சொல்றாங்க. பல்லவனும் சரினா நீ சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான், எதுக்காக அவங்க கிட்ட இவ்வளவு கோவப்பட்டு நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழனா நான் பண்றது எல்லாமே உனக்கு தப்பா தான் தெரியும் நிலா, எப்பவுமே என் சைடு நீ யோசிச்சு பார்க்கவே மாட்டேல சொல்லிட்டு நான் அவ்வளவு தூரம் உட்ட சண்டை போட்டல, கொஞ்சமாவது நீ என் பேச்சு கேட்டியா, என்னால நிம்மதியா இதை சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியல, எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தான், உன் பேச்சை மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலா அதை கேட்டு ரொம்பவே துடிச்சு போறாங்க. இப்பெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிலா சோழன் கூட சண்டை போடுறாங்க. சேரனும் தயவு செய்துப்பா எங்களுக்காக நீங்க எதுவும் சண்டை போட்டுக்காதீங்க, நாங்க 3 பேரும் இங்க இருந்து கிளம்புறோம், நீங்க இன்னும் 2 நாள் இங்க இருந்து தங்கி சந்தோஷமா இதை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ இவர் கூட என்னால இருக்க முடியாது, நானும் உங்க கூட வரலாம் கிளம்புறத பார்த்துட்டு சோழனும் எனக்கு இப்படிப்பட்ட ஹனிமூனே வேணாம், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, வாங்க முதல்ல எல்லாருமே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சேரனும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, ஆனா சோழனும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துறாங்க. வந்து பாக்குறாங்க நடேசன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சுட்டு வீட கேவலமா வச்சிருக்கிறத பார்த்துட்டு நிலா பயங்கரமா டென்ஷன் ஆகி, வீட்டுல ஆளுங்க இல்லைன்னா இது மாதிரிலாம் கூட பண்ணுவீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறதா இருந்தா வீட்டுக்கு வெளில வச்சு குடிச்சுக்கோங்க, எதுக்காக வீட்டுக்குள்ள வந்து இது மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறத பார்த்துட்டு நடேசன் வாயை திறக்காம அமைதியா இருக்கிறாங்க. அடுத்து சோழன் பல்லவன் சேரன் எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்கறாங்க. நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன், அது மாதிரி பேசிருக்க கூடாது, தப்பு தான், அந்த காரணம் தெரிஞ்சதும் அந்த பயத்துல நான் அது மாதிரி கோவப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. பல்லவனும் பரவாயில்லனா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆறாங்க. அடுத்த சோழன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நிலாவோ தயவு செய்து எங்கிட்ட பேசவே பேசாதீங்க இல்லையா. சோழன் நிலாக்காக ஆசையா மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்துட்டு நிலாவை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்துறாங்க.